ஹலோங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த பென்டோ கேக் வந்து பார்க்கவே க்யூட்டாக இருக்கும், அழகாக. இந்த குட்டி பசங்களாம் வந்து சேட்டை பண்ணுவானுங்க, சமாளிக்கவே முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த கேக்கும் வந்து என்னை நல்லா டார்ச்சர் பண்ணிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நல்ல சமத்து புள்ள மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேக்கு. போக போக என்னை ரொம்ப படுத்துருச்சு. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் போட போகிறேன். அப்போ பார்த்துக்கோங்க என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்குன்னு. நானும் என்னோடய அசிஸ்டண்ட்டும், அதாவது எங்கள் அம்மா தான், அந்த டிசைன் போடுறதுக்கு எஸ்டேட் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. தென் நான் ஃபைனலாக போட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன ரிவ்யூ வரும் அப்படின்னு. தென் நீங்களும் ஒசூரில் இருக்கீங்க, என்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரௌனிஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குமே அவைலபிள். அப்புறம் பத்திரமா கேக் எடுத்து பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். இந்த டிசைனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் தான் போட்டு என்னை நல்லா படுத்தி எடுத்துருச்சு. சரி, கொஞ்சம் கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்குள்ளே கேக் கீழே விழுந்திருக்கும். பாயின்னு சொல்லி போயிட்டேன். திருப்பி எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்த்தா கேக் ஹைட்டாக இருக்குது, க்ளோஸ் பண்ண முடியல. இந்த பாக்ஸ் பத்தில் வேறு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. நான் வந்து எப்படி கொண்டு போனேன், பத்திரமா கொண்டு போனேன்னா இல்லையான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.